அக்கா இல்ல எல்லாமே கழுத்துனா ரிஸ்க். ரெண்டு எடுத்துக்கங்க, ரெண்டு போட்டோ எடுத்துக்கங்க. நான் ஊத்துக்குடியில இருந்து வரேன். என் டேடி ஸ்டீம் ஆப்ரேட்டரா இருக்காங்க, அம்மா டைலர், தம்பி 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. வரும்போது ட்ரெஸ்ல நிறைய பட்டன்ஸ் இருந்ததுனால உள்ள அலோவ் பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்பெக்டர் மேம் கூட்டிட்டு போய் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க. போகும்போது ரொம்ப நர்வஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு கொஞ்சம் ஃபீல் பெட்டர் ஆயிடுச்சு. எக்ஸாம் ஓரளவுக்கு எழுதிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைமிங்கா எழுதுறதுக்கு கூட்டு வரீங்க, உங்களோட ஃபீல் எப்படி இருந்தது அந்த டைமிங்ல? அந்த பட்டன் இருக்கிறதுனால எழுதக்கூடாது? இல்ல எழுதக்கூடாதுன்னு சொல்லல, பாத்துக்கலாம் இருங்க அப்படின்ற மாதிரிதான் சொன்னாங்க. அப்புறமா அவங்களே கூட்டிட்டு போயிட்டு பாப்பாவை ட்ரெஸ் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு இந்த வரன்முறைகள் வந்து முன்னாடி அந்த அட்டவணையா தெரியுமா இல்ல தெரியாம? இல்ல தெரியாமதான் வந்து, ஏன்னா புதுசுங்கிறதுனால எங்களுக்கு தெரியலீங்க. இங்க வந்த பிறகுதான் தெரியும். மத்தபடி எந்த ஒரு பதட்டங்களும் வருத்தங்களும் எதுவுமே இல்லைங்க. நீட்ல அந்த மாதிரி கடைபிடிக்கிறாங்கல்ல, இது எப்படி பாக்குறீங்க? இவ்வளவு அதிக அளவிலான அந்த கட்டுப்பாடுகளை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? தாயை எப்படி பாக்குறீங்க? நான் எப்படி பாக்கணும், கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருக்கு. இவ்வளவு எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பட்டன் எல்லாம் ரிமூவ் பண்ணணும், ட்ரெஸ் எல்லாம் மாத்தணும் அப்படிங்கிறப்ப தெரியாம வந்துட்டாங்க. அலோவ் பண்ணிருக்கலாம், அவங்க அலோவ் பண்ணாம மறுபடியும் கூட்டு போய் ட்ரெஸ் மாத்தி கூட்டு வந்தாங்க. அவங்களோட கடமையை வந்து கரெக்டா செய்யறாங்க அப்படின்ற மாதிரிதான் தோணுது. இந்த கடமை சரியா வெளியே தெரியப்படுத்தினாங்களா? கண்டிப்பா. உங்களுக்கு தெரியல. இப்போ அந்த டைம்ல உங்க பொண்ணுக்கு ஒரு போலீஸ் மேடம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா அவங்க விடாம, எங்க பொண்ணு மாதிரி விடாம அவங்க பிள்ளை மாதிரி கூட்டிட்டு போய் ட்ரெஸ் வாங்கி கொடுத்து உடனே அலோவ் பண்ணாங்க. ரொம்ப நன்றி சொல்றேன்.